வழியில மருந்து பாருங்க டக்கு டக்குன்னு இல்லை. ஆனா நமக்கு வந்து இந்த ஆண்டவருக்கு எப்படி கொண்டு வந்ததில்ல, அதுதான் ஆண்டவர். அவர் சித்தத்தை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார் ஆண்டவர். அல்ல இல்லையா? சோ அந்த பாகால் வந்து பட்சித்து போட்டது இல்ல. அப்ப அது ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிற தெய்வம், ஊழியக்காரன் வார்த்தை நிலைப்படுத்துகிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க. அந்த ஊழியக்காரரை பத்தி ஆண்டவன் பாஸ்டர் பேசுறது இந்த வார்த்தை நான் எழுதுனது மத்தியானம் தான் எழுதுனேன். இது எல்லாமே புதுசா ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்திருக்காரு. எப்பவும் ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறது. பழைய பேர் ஒழுந்து பேர் எல்லாம் புதிதாயினாங்க. சில பேர் நிறைய பேர் யாரையும் குத்த சொல்ல நான் எடுத்து மெசேஜா எடுத்துருக்கான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து புதுப்பிக்கிற தெய்வம், புதுப்பிப்பார். அவர் பேசுவார், அவர் பேசணும். நீ பேசணும் அதே தான் வச்சிருப்ப. ஒரு தடவை மெசேஜ் தான் வச்சிருப்ப. நீ பேசுறதுன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா அவர் பேசணும். அவர் பேசும் தெய்வம். பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். அல்லையா? நம்ம முறமா